அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம் கோட்டையில் கூடிய திமுக கூட்டணி கட்சிகள். நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் ரைசிங் சன் டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயித்த தருணம். 5 ஆண்டுக்கு இடையில ஒரு தேர்தல், அது இடைத்தேர்தல்னு நடந்து முடிய ஜெயித்த நாயகன் பதவியேற்கும் காட்சிகளோட ஒரு படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் மஞ்சள் வீரன். ஈரோட்டுல ஜெயிச்சாலும் சென்னை கோட்டையில பதவி ஏற்பதுதான் மரபுன்னு கூட்டணி கட்சிகளோட தொடக்க காட்சிகள் வச்சிருக்காங்க. இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலை நிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். எப்படி சாத்தியமானது இந்த வெற்றின்னு எடுத்த எடுப்பிலேயே எளிமையான விளக்கங்களை வசனமா வச்சிருக்காங்க. இந்த இடைத்தேர்தலுக்காக மட்டும் இப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்கவில்லை என்று நாங்கள் கருதுகின்றோம். 2026 எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுடைய வெற்றியாகவே இதை நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு எந்த அளவிலே எந்த அடிப்படையிலே மக்கள் எங்களை ஆதரித்திருக்கிறார்களோ அதே அளவிலே அதே அடிப்படையிலே 234 தொகுதியினுடைய மக்களுடைய மனநிலையும் இருக்கும் என்பதிலே நாங்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இப்போதைய வெற்றி தொடக்கமா பொது தேர்தலையும் தொடருமானு நாயகனின் எதிர்பார்ப்பையும் சொல்லாம சொல்லி இருக்கு இந்த படம். எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் சரி, தனித்தனியாக வந்தாலும் சரி, களம் காண்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. அது உங்களுடைய கேள்விக்கான ஒரு கருத்து. இன்னொன்று, 2026 பொறுத்தவரையிலும் நிச்சயமாக அந்தந்த சூழலுக்கு ஏற்ப பிரச்சார வியூகங்கள் இருக்கும். தலைமை கழகமும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களும் பல்வேறு வியூகங்களை வகுத்து தேர்தல் யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தப் போகிறார்கள். எனவே 2026 தேர்தல் என்பது தனிப்பட்ட என்னுடைய வெற்றியாகவோ அல்லது என்னுடைய ஒரு தேர்தல் வியூகமாகவோ கண்டிப்பாக பார்க்க முடியாது. இது ஒருங்கிணைந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய வெற்றியாகத்தான் பார்க்க முடியும். அதனால அது குறித்தெல்லாம் அவர் மிகப்பெரிய வியூகங்கள் வகுத்திருக்கிறார். எங்களுடைய வியூகங்களை எல்லாம் உடனடியாக நம்ம வெளியே இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் களத்திற்கு ஏற்றவாறு தேர்தலுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய யுக்திகளை மாற்றி மாற்றி நிச்சயமாக பிரச்சாரங்கள் இருக்கும். பெரிய வெற்றிக்கு சின்னதா ஒரு எலுமிச்சம்பழம் உதவுச்சான்னு குழப்பமான காட்சியும் படத்துல வந்து போகுது. அந்த எலுமிச்சம்பழம் கையில வச்சிருந்தேன். வெளியே வந்து என்னுடைய வேட்பு மனுக்களை செக் பண்றதுக்காக போட்டிருந்தாங்க. ரெண்டு டீம் போட்டிருந்தாங்க. எந்த வேட்பாளர், எனக்கு மட்டும் இல்ல, எந்த வேட்பாளர் வந்தாலும் அதை செக் பண்ணிட்டு உங்களுடைய மனுக்கள் எல்லாம் சரியா இருக்கு சார், இந்த இதெல்லாம் குறைவா இருக்கு அல்லது இந்த பேப்பர்ஸ் இல்லன்னு சொல்றதுக்காக வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல கொடுத்து அவர்கள் பார்க்கின்ற பொழுது அதை கையில வச்சிருந்தேன். ஆனால் ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிக்கணும். நான் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது கையில எலுமிச்சம்பழம் வச்சு தாக்கல் பண்ணேன். ஏங்க, வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிற எலுமிச்சம்பழம் கையில இருந்தது. அதை அந்த மேஜையிலேயே வச்சுட்டு உள்ள போய் என்னுடைய வேட்புமனுவை கொடுத்ததுனால ஏதாவது என்னை பற்றி குறை சொல்வதற்கு வேற எதுவும் கிடையாது. அதனால இதையெல்லாம் ஒரு பெருசாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருந்தாங்க. மொத்தத்துல ஜெயித்த தருணம் எதிர்கால திட்டமிடல். We are back to cinema. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் டிராகன். அந்த படத்துடைய ட்ரைலர் வந்திருக்கு. ஆல்ரெடி பல எதிர்பார்ப்புகள் எடுத்துட்டு வந்தாங்க. லவ் டுடே மாதிரி இருக்குமோ இந்த படமும் அப்படின்னு. ட்ரைலர் கிட்டத்தட்ட பார்க்க ஒரு லவர் பாயா தான் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அரசியல் இதெல்லாம் சாதகமா நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா அண்ட் காவின். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.